தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சிறப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பல்வேறு மார்க்க விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடியதாகவும், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 80க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இருக்கிறார்கள். சுமார் 700 கேள்விகள் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது. இதன் மூலம் நம்முடைய மார்க்க சிந்தனையை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி மூலம் கிடைக்கும். இந்த உலகத்தில் அற்பமான விஷயங்களுக்கு, அற்பமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய மார்க்க சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய மார்க்க சிந்தனையை தெரிந்து கொள்வதன் மூலம், அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலம் மறுமையில் இறைவனுடைய அன்பையும் கருணையும் பெற முடியும் என்கின்ற ஒரு நல்லதொரு வாய்ப்பும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது. இங்கு கேட்கக்கூடிய கேள்விகள் பங்கு பெறக்கூடிய போட்டியாளர்களுக்கு மட்டுமல்ல, இது தொலைக்காட்சியிலும் சமூக ஊடகங்களிலும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் பொழுது அது உங்களுடைய மார்க்க அறிவை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு, இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்ப்பவர்களும் சமூக ஊடகங்களில் பார்ப்பவர்களும் உங்களுடைய பதில் சரியானதா என்பதை கண்டறிவதற்கு இந்த நிகழ்ச்சி ஏதுவாக அமையும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்களில் இருந்து ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும். அந்த வாய்ப்புகள் மூலம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களுடைய அந்த மார்க்க சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும், அவர்களை ஆர்வமூட்டுவதற்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது. பல்வேறு வகையில் நாம் மார்க்க உபதேசங்களை கேட்டிருப்போம். பயான்கள் மூலம் பல்வேறு மார்க்க விளக்கங்களை கேட்டிருப்போம். இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் நம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி பெற்றிருப்போம். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் நம்முடைய மார்க்க சந்தேகங்களை தெளிவு பெற்றுக் கொண்ட நாம் இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்கின்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியின் மூலம் மேலும் நம்மை மெருகேற்றுக் கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி வாய்ப்பாக அமையும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் முதல் போட்டியாளராக காமில் நூரி அவர்கள் பங்கு பெறுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். எந்த ஊர் நீங்க? சொந்த ஊர் மேலப்பாளையம். மேலப்பாளையம். இமாமா இருக்கீங்களா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இமாமா இருக்கேன். புதுக்கோட்டையிலே கிளை 2. கிளை 2ல எத்தனை வருஷமா இமாமா இருக்கீங்க? 3 வருஷமா இருக்கு. 3 வருஷமா. சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ரூல்ஸ் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறோம். மொத்தம் இதுல 10 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 10 கேள்விகள்ல முதல் 4 கேள்விகளுக்கு எந்தவித சாய்ஸும் வழங்கப்படாது. இரண்டாவது 3 கேள்விகளுக்கு 50-50 சாய்ஸ் வழங்கப்படும். மூன்றாவது 3 கேள்விகளுக்கு நீங்கள் வேறொரு கேள்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படும். நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? காமில் நூரி அவர்களுக்கான முதல் கேள்வியை போடுங்க. எத்தனை பள்ளிவாசல்களுக்கு நன்மை நாடி செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது? A 4, B 3, C 2, D 1. உங்களுக்கான நேரம் தொடங்கு. B 3. B 3 கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாமா? தவறாக இருந்தால் நீங்கள் வெளியேறிடுங்க. சரிதானே? என்னென்ன 3 பள்ளி தெரியுமா? மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. கம்ப்யூட்டர் ஜி, காமில் அவர்கள் 3 என்ற பதிலை அளித்திருக்கிறார். சரியான பதிலா? சரியான பதில். நீங்கள் முதல் கேள்விக்கான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். இதற்கான ஹதீஸ் முஸ்லிமில் 2700ஆக இது இடம்பெற்றிருக்கிறது. காபா அமைத்துள்ள பள்ளிவாசல், எனது மஜூத் நபவி பள்ளிவாசல், ஜெருசலத்தில் உள்ள ஈரியா அல் அக்ஸா பள்ளிவாசல் ஆகிய 3 பள்ளிவாசல்களுக்கு மட்டுமே அதிக நன்மை நாடி பயணம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற செய்தி முஸ்லிமில் 2700வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போயிடலாமா? போயிடலாம்.
கபிடஜி காமிலுக்கான இரண்டாவது கேள்வி சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் பயணம் சென்றால் எந்த நேரத்தில் ஊர் திரும்புவார்கள்? ஏ முற்பகல் நேரம், பி மதிய நேரம், சி மாலை நேரம், டி அதிகாலை நேரம். உங்களுக்கான நேரம் ஏ முற்பகல் நேரம். ஏ முற்பகல் நேரம். எப்படி சொல்றீங்க? அது படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். இது தொடர்பான ஹதீஸ் எது தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஆனா முற்பகல் நேரம் அப்படிங்கிறது எப்படி எதை வச்சு சொல்றீங்க? படிச்சதை வச்சு சொல்கிறேன். படிச்சிருக்கீங்க. பாத்துருவோமா சரியான பதிலான்ட்டு? கம்ப்யூட்டர் சகோதரர் ஏ என்ற பதிலை சொல்லியிருக்கிறார். அது சரியான பதில். நீங்கள் 2 பதிலை சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். அதற்காக பரிசு உங்களுக்கு டிஎன்டிஜே வெளியீடான ரியாலு சாலிஹின் ஹதீஸ் புத்தகம் அன்பளிப்பாக வழங்கப்படும். இதற்கான ஹதீஸ் முஸ்லிமில் 1292வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் பயணம் சென்றால் முற்பகல் நேரத்தில் தான் ஊர் திரும்புவார்கள். அவ்வாறு திரும்பியதும் முதலில் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காத் தொழுதுவிட்ட பிறகு பள்ளிவாசலில் அமர்வார்கள். இது ஒரு சுன்னத்தான விஷயம். நாம நிறைய பயணங்கள் மேற்கொள்கிறோம். பயணம் சென்று திரும்பி வந்துவிட்டால் 2 ரக்காத் தொழுகை சுன்னத்தான தொழுகை தொழ வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மார்க்க அறிவு நமக்கு கிடைக்கிறது. அடுத்த கேள்விக்கு போலாமா? உங்களுக்கான 3வது கேள்வி. எந்த பொருளை பள்ளிவாசலில் தொலைத்துவிட்டு அங்கே தேடும் போது உனக்கு கிடைக்காமல் போகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ ஒட்டகம், பி ஆடு, சி கோவேரி கழுதை, டி குதிரை. உங்களுக்கான நேரம் ஒட்டகம். ஒட்டகம் ஏ. கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி சகோதரர் காமில் அவர்கள் ஏ ஒட்டகம் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதிலா? சரியான பதில். நீங்கள் இதுவரை 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கான 3வது கேள்விக்கான பரிசு டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கும் புத்தக கிஃப்ட் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். இந்த செய்தி முஸ்லிமில் 983வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்ததும் ஒரு மனிதர் எழுந்து காணாமல் போன எனது சிவப்பு ஒட்டகத்தினை கண்டுபிடித்து அதனிடம் என்னை அழைத்து செல்பவர் யார் என்று கேட்டார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது ஒட்டகம் உனக்கு கிடைக்காமல் போகட்டும், பள்ளிவாசல் எதற்காக கட்டப்பட்டனவோ அதற்கு மட்டுமே உரியவனவாகும் என்று சொன்னார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிமில் 983வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 4வது கேள்வி வரலாமா? கம்ப்யூட்டர் ஜி 4வது கேள்வி போடுங்க. நறுமணம் பூசிய பெண்கள் எந்த தொழுகையில் பள்ளிவாசல்களுக்கு செல்லக்கூடாது? ஏ இஷா, பி மஹ்ரிப், சி ஃபஜர், டி அஸர். உங்களுக்கான நேரம் ஏ இஷா. இஷா. இஷா சரியான பதிலா? சரியான பதில். நீங்க 3 கேள்வியில ஏ 2 சொல்லிருக்கீங்க. கன்ஃபார்ம் பண்ணீங்க. இஷா. தவறா இருந்தால் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற போகிறோம். சகோதரர் காமில் அவர்கள் ஏ என்கின்ற பதிலை சரியான பதில் என சொல்லியிருக்கிறார். கம்ப்யூட்டர் ஜி ஏ சரியானதா? ஏ சரியானது. அதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 760வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நறுமண புகையை பயன்படுத்திய எந்த பெண்ணும் கடைசி தொழுகையான இஷா தொழுகையில் நம்முடன் கலந்து கொள்ள வேண்டாம் என்ற செய்தி முஸ்லிமில் 760வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கா? இல்லை படிச்சு ரொம்ப ஈஸியா இருக்கா? இல்லை இல்லை கஷ்டமாக இருக்கு. தெரிஞ்ச செய்திகளா வருதோ? தெரிஞ்ச செய்தி படிச்சு கேட்டுருவோமா? இப்படியே கேட்கு. எத்தனை வருஷம் இமாமத்து பணியில இருக்கீங்க? 10 வருஷம். 10 வருஷம். நாளைக்கே முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செயல் திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு இமாமா நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தான். மக்களுக்கு போய், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னா அவங்க
வருஷத்துக்கு ஒரு தடவை நினைவு கூறுவது அப்படின்னு வழங்கி வச்சுட்டாங்க. இதன் மூலமாக இவ்வளோ விஷயம் வந்து இருக்குதா, அவங்க எவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருக்காங்களா, இவ்வளோ பிரார்த்தனை கேட்டிருக்காங்களா, தனக்காக வேண்டி, தம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி, தம்முடைய சமூகத்திற்காக வேண்டி இவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மக்களுக்கு இப்போ தான் வந்து ஓரளவு தெரியுது இதன் மூலமாக. சகோதரர் காமில் அவர்கள் சொல்வது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழகிய முன்மாதிரி செயல் திட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 10 மாத செயல் திட்டமாக கையில் எடுத்தது. இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய அத்தனை மக்களிடத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தியாக வரலாறுகளை பற்றி பல்வேறு கோணங்களில் நாம் கொண்டு சென்றிருக்கின்றோம். இது தமிழகம் முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை சகோதரர் காமில் அவர்களுடைய செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. காமில், உங்களுக்கான 2வது சுற்று போயிடலாமா? போயிடலாம். இந்த 2வது சுற்றுல உங்களுக்கு 50-50 சாய்ஸ் இருக்கு, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கம்ப்யூட்டர் ஜி, காமிலுக்கான 2வது சுற்றுக்கான கேள்வி, பத்ர் போரில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நேரடியாக மோதிய நபர் யார்? ஏ உத்பா பின் ரபியா, பி ரபியா பின் உத்பா, சி உபைதா பின் ஹாரிஸ், டி உபைதா பின் அலாரிஸ். உங்களுக்கான நேரம். உத்பா பின் ரபியா. உத்பா பின் ரபியா. பி, ஏன் உங்க சியா? ஏ ஏ ஏ உத்பா பின் ரபியா. ரபியா சரியான பதிலா? இது தொடர்பா என்ன தெரியும்? அது என்ன சம்பவம் என்ன தெரியும் உங்களுக்கு இது சம்பந்தமா? ஏதான் கன்ஃபார்ம் பண்ணலாமா, லாக் பண்ணலாமா? கம்ப்யூட்டர் ஜி, ஏ உத்பா பின் ரபியா என்ற பதிலை சகோதரர் காமில் அவர்கள் கிளிக் செய்திருக்கிறார். சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். சகோதரர் காமில் அவர்கள் தன்னுடைய 5வது கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி ரூபாய் 1000 நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். இதற்கான ஆதாரம் நூல் அபுதாபியில் 2291வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா எழுந்திரும், அலி எழுந்திரும், உபைதா பின் அல் ஹாரிஸ் எழுந்திரும் என்று கூறினார்கள். ஹம்சா அவர்கள் உத்பாவுடன் மோதினார் என்ற ஹதீஸ் அபுதாபியில் 2291வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நீங்க வந்து இதுவரைக்கும் 5 கொஸ்டின்களுக்கு சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள். சகோதரர் காமில் அவர்களுக்கான 6வது கேள்வி, கம்ப்யூட்டர் ஜி, பத்ர் போரில் வலீத் பின் உத்பா கொன்ற நபித்தோழர் யார்? சைபா பின் ரபியா ரலியல்லாஹு, உதைபா பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு, சி உத்பா பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு, டி ரபியா பின் உத்பா ரலியல்லாஹு. உங்களுக்கான நேரம். ஷைபா பின் ரபியா. ஏ ஏ சைபா பின் ரபியா ரலியல்லாஹு. கன்ஃபார்மா? தவறான பதில் சொன்னால் நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் வெளியேற நேரிடும். ஓகேவா? 50-50 ஆப்ஷன் இருக்கு, பயன்படுத்திக்கிறீங்களா? இல்லை, நல்லா விளையாண்டுட்டு வர்றீங்க, பாத்துங்க. ஷைபா பின் ரபியா. ஏ தான் கன்ஃபார்மா? ஏ கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் ஜி, ஏ சரியான பதிலா? தவறான பதிலை சகோதரர் காமில் அவர்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார். உங்களுக்கு 50-50 ஆப்ஷன் இருந்துச்சு, அந்த ஆப்ஷனை பயன்படுத்திங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா நீங்க பெற்ற பரிசு தொகையோடு நீங்கள் வெளியேறி இருப்பீர்கள். ஆனால் தவறான பதிலை நீங்கள் சொன்னீர்கள், அதனால் பரிசு தொகையை இழக்கிறீர்கள். இது சரியான பதில். அபுதாபியில் 2291வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா எழுந்திரும், அலி எழுந்திரும், உதைபா பின் அல் ஹாரிஸ் எழுந்திரும் என்று கூறினார்கள். ஹம்சா அவர்கள் உத்பாவிடமும் அலி அவர்கள் சைபாவிடமும் மோதினார். உதைபாவும் வலீத் பின் மாறி மாறி வெட்டி கொண்டனர். ஒருவர் மற்றவரை காயமுற செய்தனர். பின்னர் நாங்கள் வலீதை தாக்கி கொன்றோம், உபைதாவை சுமந்து சென்றோம் என்ற ஹதீஸ் அபுதாபியில்
2291வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 5 கேள்விக்கு மிக சரியான பதிலை சொன்ன சகோதரர் காமில் அவர்கள் 6வது கேள்விக்கு தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார். அவருடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒளிபரப்புவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடங்கும். இந்நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெற துஆ செய்யும் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் FRTJ. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாஅத். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நியூ காலனி கிளை தர்மபுரி மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அபு ஹனிஃபா குடும்பத்தினர் மேலப்பாளையம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்தனை செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அபுதாபி மண்டலம். அன்புக்குரிய சகோதரர்களே, தௌ ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் மதுரை திருமங்கலம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆண்கள் தாவா சென்று, அதே போல் அவனியாபுரம் பகுதியில் அமைந்திருக்கிற பெண்கள் தாவா சென்று. இந்த தாவா சென்று என்பது புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தேவையான மார்க்க அடிப்படைகளை கற்றுக் கொடுப்பது. இஸ்லாத்தில் உள்ள ஏதேனும் ஒரு அம்சத்தால் ஈர்க்கப்பட்டு அவங்களா விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இதில் உள்ள ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கையை பிடித்தோம், இதில் தீண்டாமை இல்லை, சாதி அடிப்படையிலான பாகுபாடு இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லா மக்களும் சமம் என்று குர்ஆன் சொல்கிறது என்று குர்ஆன் போதிக்கக்கூடிய இன்ன பிற கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டோ அவங்களா விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவங்க எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும் எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்லை. அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமங்கலத்தில் வைத்தும், பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு அவனியாபுரத்தில் வைத்தும் குர்ஆனை எப்படி ஓதுவது என்று இஸ்லாத்தில் அவர்கள் அடுத்தபடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய மார்க்க அடிப்படைகளெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இல்லமாகத்தான் இந்த 2 தாவா சென்டர்கள் இருக்கிறது. அதுபோக அவங்க இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு தங்களுடைய பழைய பேரை அவங்க மாற்றுவாங்க. அப்படி மாற்றும்போது அதை கெசட்டில் அரசிதழில் பதிவு செய்வது, அதற்குரிய ஏற்பாடை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த தாவா சென்ற நாம் சிறப்பான முறையில் நடத்துவதற்கும் அவங்களுக்கு தேவையான மார்க்க ரீதியிலான புத்தகங்கள் வழங்குவது என்று அவங்கள கவனத்தில் கொண்டு நாம் சில பணிகளை நம்ம செய்கிறோம். இதையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடை தான் அடிப்படையானது, முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எவர் ஒருவர் நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ அவர் அந்த நன்மையை செய்தவர் போலாவார் என்று சொன்னார்கள். அதுபோல திருக்குர்ஆன் சொல்கிறது, ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹா. அல்லாஹ்வை நோக்கி அழைத்து நல்லமல் செய்யக்கூடியவரை விட அழகிய சொல்லை சொல்பவர் யார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய அம்சங்களை எடுத்து சொல்லக்கூடிய இந்த பணி அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட ஒரு பணி. இந்த சேவையை தொடர்ந்து நாம் செய்வதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு மிக முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தினை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 99503533 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7550277119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கு பெற்று கேள்விக்கான பதில் சொல்ல வந்திருக்கிறார் சகோதரர் கனி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருச்சியில இருந்து வந்திருக்கேன். பீமா நகர் ஏரியா. பீமா நகர் இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. நிகழ்ச்சியை பற்றிய அனைத்து ரூல்ஸும் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். தெரியும். முதல் 4 கேள்விகள் சாய்ஸ் வழங்கப்படாது. சாய்ஸ் வழங்கப்படாது. இரண்டாவது சுற்றுல 3 கேள்விகள் கேட்கப்படும். 50-50. அதுல 50-50 சாய்ஸ் இருக்கிறது. மூன்றாவது சுற்றில் 3 கேள்வி கேட்கப்படும். அந்த 3 கேள்வியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் மாற்று கேள்வியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே. அப்ப உங்களுக்கான ரூல்ஸ் தெரியும். சரியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கனிபாய்? டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கேன். சிட்டி டிரைவிங் ஸ்கூல்னு திருச்சியில. சிட்டி டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கேன். போட்டிக்கு போலாமா? போலாம்.
சகோதரர் திருச்சி கனி அவர்களுக்கான முதலாவது கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, முதலாவது கேள்வி சொல்லுங்க. கனி அவர்களுக்கான கேள்வி என்ன? பள்ளிவாசலில் தூணில் கைதியாக கட்டி வைக்கப்பட்ட நபர் யார்? சுமாமா இப்னு அசால், பி சுமாமா இப்னு உசால், சி சுமாமா இப்னு யசால், டி சுமாமா இப்னு தசால். உங்களுக்கான நேரம். பி சுமாமா இப்னு உசால். பி சுமாமா இப்னு உசால். ஆமா, சரியான பதிலா? சரியான பதில். கம்ப்யூட்டர் ஜி, உங்களுக்கான பதில் சரியானதா? சரியான பதிலை சகோதரர் கனி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் முதல் கேள்வி சரியான பதிலை சொன்னதற்கான பரிசாக ஒரு வருட சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயத்தை அன்பளிப்பாக பெறுகிறார். இதற்கான ஆதாரம் புகாரியில் 462வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்த் பகுதியை நோக்கி குதிரைப்படையை பிரிவொன்றை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் பனு ஹனிஃபா குலத்தை சேர்ந்த யமாமா வாசிகளின் தலைவரான சுமாமா பின் உசால் எனப்படும் ஒரு மனிதரை கொண்டு வந்தார்கள். இது புகாரியில் 462வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி போலாமா? போலாம். காபாவில் இணை வைப்பவர்கள் எவ்வாறு தொழுது வந்தனர்? ஏ கைத்தட்டுதல், சீட்டி அடிப்பது, பி கைத்தட்டுதல் மட்டும், டி சீட்டி அடிப்பது மட்டும், டி காபாவை முத்தமிடுவது. உங்களுக்கான நேரம். ஏ கைத்தட்டுதல், சீட்டி அடிப்பது. ஏ ஏ சீட்டினா என்னன்னு தெரியுதா? விசில் அடிப்பது. விசில் அடிப்பது. கம்ப்யூட்டர் ஜி, ஏ என்ற பதிலை சகோதரர் கனி அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரியான பதிலா? இது சரியான பதில். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 8வது அத்தியாயம் 35வது வசனத்தில், அந்த ஆலயத்தில் அவர்களின் தொழுகை என்பது சீட்டி அடிப்பதும் கைத்தட்டுவதும் தவறில்லை, நீங்கள் இறைமறுப்பாளராக இருந்தால் வேதனையை சுவையுங்கள் என்ற செய்தி அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி. காபாவை சுற்றி மொத்தம் எத்தனை சிலைகள் இருந்தன? ஏ 300, பி 360, சி 366, டி 355. உங்களுக்கான நேரம். பி 360. 360 என்ற பதிலை கனி அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரியான பதிலா? சரியான பதிலை சகோதரர் கனி அவர்கள் சொல்லி 3 கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கின்றார். அவருக்கான 4வது கேள்வி செல்வதற்கு முன் இதற்கான ஹதீஸ் புகாரியில் 2478வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை சுற்றிலும் 360 சிலைகள் இருக்க மக்கா நகருக்குள் நுழைந்தார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 4வது கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் சரியான பதில் அளித்தீர்கள் என்று சொன்னால் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் தமிழாக்க வெளியீடு அல் குர்ஆன் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். உங்களுக்கான 4வது கேள்வி. யாருடைய காலத்தில் மக்காவை முற்றுகையிடும் போது இறை இல்லம் காபா தீக்கிரைக்கானது? ஏ கஜ்ஜாஸ் பின் யூசுப், பி யசீத் பின் முஆவியா, சி யசீத் பின் முன்சிர், டி யசீத் பின் மாவுவின். உங்களுக்கான நேரம். யசீத் பின் முஆவியா. சரியான பதிலா? சரியான. யோசிச்சு சொல்லுங்க. தவறான பதிலா இருந்தால் நீங்கள் வெளியேற நேரிடும். பி யசீத் பின் முஆவியா. யசீத் பின் முஆவியா. கம்ப்யூட்டர் ஜி, சரியான பதிலா? சரியான பதிலை சகோதரர் அவர்கள் 4 கேள்விகளுக்கு சொல்லி அல் குர்ஆன் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக பெறுகிறார். உங்களுக்கான அடுத்த சுற்றுக்கு நீங்கள் செல்கின்றீர்கள். இதுல 50-50 சாய்ஸ் இருக்கு, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் சகோதரர் கனி அவர்கள் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லி அடுத்த சுற்றிற்கு முன்னேறி இருக்கிறார். அதற்கு முன்பாக யாருடைய காலத்தில் மக்காவை முற்றுகையிடும் போது இறை இல்லம் காபா தீக்கிரை ஆனது என்ற
கேள்விக்கான ஹதீஸ் முஸ்லிமில் 2589வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. யஸீத் பின் முஆவியா ஆட்சி காலத்தில் ஷாம்வாசிகள் போர் தொடுத்த போது இறை இல்லம் காபா தீக்கிரையானது என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கனிக்கான அடுத்த கேள்வி, சகோதரர் கனி அவர்களுக்கான 5வது கேள்வி. வீட்டில் அழகிய முறையில் உழு செய்த பிறகு பள்ளிக்கு தொழுகைக்காக வருகிறாரோ அவர் யாருடைய விருந்தாளி? ஏ நபிமார்களின் விருந்தாளி, சி மலக்குமார்களின் விருந்தாளி, டி அல்லாஹ்வின் விருந்தாளி, டி இதில் எதுவும் இல்லை. உங்களுக்கான நேரம். சி அல்லாஹ்வின் விருந்தாளி. சி அல்லாஹ்வின் விருந்தாளி. இது தொடர்பாக ஹதீஸ் தெரியுமா உங்களுக்கு? நல்லா இது நான் படிச்சிருக்கேனா, அது நம்பர் தெரியல. நம்பர் தெரியல. அல்லாஹ்வின் விருந்தாளி. ஆனால் 50-50 சாய்ஸ் இருக்கு, நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்லை, இது அல்லாஹ்வின் விருந்தாளியை கொடுங்க, நான் அல்லாஹ்வின் விருந்தாளி தான் அடுத்து பயன்படுத்திக்கணும். வீட்டில் அழகிய முறையில் உழு செய்த பிறகு பள்ளிக்கு தொழுகைக்காக வருகிறாரோ அவர் யாருடைய விருந்தாளி என்ற கேள்விக்கு சகோதரர் கனி அவர்கள் சி அல்லாஹ்வின் விருந்தாளி என சொல்லி இருக்கிறார். சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி? சரியான பதிலை சொல்லி இருக்கிறார். இதற்கான ஆதாரம் அல் முஸமுல் கபீர் 6016வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தன்னுடைய வீட்டில் அழகிய முறையில் உழு செய்த பிறகு பள்ளிக்கு தொழுகைக்காக வருகிறாரோ அவர் அல்லாஹ்வின் விருந்தாளி ஆவார். விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது விருந்தளிப்பவர் மீது கடமையாகும் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? போலாம். உங்களுக்கான 6வது கேள்வி. எத்தனை நபர்கள் இருந்து வாங்கு கூறப்பட்டு தொழுகை நிலை நாட்டப்படவில்லை ஆயின் அத்தகையவர்களிடம் சைத்தான் ஆதிக்கம் செலுத்துவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ 5, பி 4, சி 2, டி 3. உங்களுக்கான நேரம். டி 3. டி 3 கன்ஃபார்மா? 50-50 வேணாமா உங்களுக்கு? அடுத்த தடவை பார்த்து அடுத்த क्वेश्चनல அல்லாஹ் உதவி செய்வான். கம்ப்யூட்டர் ஜி டி 3 என்ற பதிலை சகோதரர் கனி அவர்கள் சொல்லி இருக்கிறார். சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கான 7வது கேள்விக்கு செல்வதற்கு முன் இதற்கான ஹதீஸ் அகமதில் 27554வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு நகரத்திலோ கிராமத்திலோ 3 நபர் இருந்து அவர்களுக்கு மத்தியில் பாங்கு கூறப்பட்டு தொழுகை நிலைநாட்டப்படவில்லை ஆயின் அத்தகையவரிடம் சைத்தான் ஆதிக்கம் செலுத்தாமல் விடமாட்டான். எனவே நீங்கள் ஜமாத்தை வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஓனாய் அடித்து தின்னுவது தனித்த ஆட்டைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கூற செவியுற்றிருக்கிறேன் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதுல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு. என்ன தெரியுது இதுல இருந்து? தனியா சைத்தான் நம்மள ஜமாத்தான தொழுகை முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப இதுவரை நீங்கள் 6 கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறீர்கள். 7வது உங்களுக்கான பரிசு 2000 ரூபாய் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கான 7வது கேள்வி, சகோதரர் கனிக்கான 7வது கேள்வி. ஒரு முஸ்லிமான மனிதர் தொழுவதற்காகவும் திக்ரு செய்வதற்காகவும் பள்ளிக்கு சென்றால் அவர் அங்கிருந்து வெளியேறும் வரை இறைவன் என்ன செய்வான்? ஏ அல்லாஹ் சந்தோஷப்படுவான், பி அல்லாஹ் சுவனத்தை தருவான், சி மலையை வழங்குவான், டி பொருளாதாரத்தை வழங்குவான். உங்களுக்கான நேரம் 50-50. கம்ப்யூட்டர் ஜி ஏன் டவுட்டா இருக்கு உங்களுக்கு? இதுல டவுட் இல்ல, எதுக்கு யூஸ் பண்ணி பாத்துருவோமே. எது உங்களுக்கு? ஆமா, இதுக்கு வேஸ்ட் பண்ண. உங்க சாய்ஸ் எது இதுல? இது எனக்கு வந்து ஏ தான். இதான் யூஸ் பண்ணி பாத்துருவோம். ஆமா, இல்ல அது நஷ்டப்பட கூடாதுல. அப்படியே கம்ப்யூட்டர் ஜி சகோதரருக்கான 50-50 சாய்ஸ் கொடுங்க. 50-50 அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் சந்தோஷப்படுவான். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். பொருளாதாரத்தை வழங்குவான். இல்ல அது இல்ல, இதுதான் ஏதான். நீங்க 2000 ரூபாய் வாங்கிருக்கீங்க, தோத்தா வெளிய போற மாதிரி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இதுதான். அல்லாஹ் நாடியது நடக்கட்டும். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க. ஏ அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்ற சரியான பதிலை சகோதரர் கனி அவர்கள் சொல்லி
3000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார். இதற்கான ஆதாரம் அகமதில் 8332வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. வெளியூர் சென்றவர் ஊர் திரும்பும் போது அவருடைய குடும்பத்தார்கள் சந்தோஷப்படுவதை போன்று ஒரு முஸ்லிமான மனிதர் தொழுவதற்காகவும் திக்ரு செய்வதற்காகவும் பள்ளிக்கு சென்றால் அவர் அங்கிருந்து வெளியேறும் வரை அதன் மூலம் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தியை நம்முடைய சகோதரர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலோடு அதிகம் தொடர்பு இருக்கும் பொழுது படைத்த ரப்புல் ஆலமீன் நம் மீது அருள் புரிகின்றான், அவன் அதிகம் சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நாம் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு தெரிகிறது. மிக சிறப்பாக 2வது சுற்றை சகோதரர் கனி அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார். 3வது சுற்றில் அவர் வெற்றி பெறுகிறாரா என்பதை சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் பார்க்கலாம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் லண்டன் ஸ்டீல்ஸ், பேராவூரணி, தஞ்சை தெற்கு மாவட்டம். நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாலக்கோடு கிளை தர்மபுரி மாவட்டம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மார்க்கம் மற்றும் சமுதாய பணிகள் மென்மேலும் வளர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாச்சி குடும்பத்தினர், துளசியாப்பட்டினம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் யாஸ்மின் ஹார்ட்வேர்ஸ் பம்மல். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மஸ்கத் மண்டல சகோதரர்கள். தாராள மனம் படைத்தோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். பிற மத சகோதரர்களை தனித்தனியாக சந்தித்தும் சில கிராமங்களை தத்தெடுத்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி வருகிறது. இது போன்ற பல்வேறு முயற்சிகளின் மூலமாக அல்லாஹ்வின் அருளால் அலை அலையாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர் ஏராளம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான அஃபிடவிட், கத்னா முறையாக பெயர் மாற்றம் செய்வதையும் இந்த ஜமாத் சிறப்பாக செய்து வருகிறது. இஸ்லாத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக விசாலமான சொந்த கட்டடத்தில் அனைத்து வசதிகளுடன் முற்றிலும் இலவசமாக இஸ்லாமிய பயிற்சி மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. எனவே மறுமையில் அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குவீர். உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம், எண் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாமிய இனிய குடும்பம் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு அடிப்படையாக உள்ள திருமணத்தை, என்னுடைய நடைமுறை, யார் அதை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லி, ஒரு இஸ்லாமிய ஒரு இனிய குடும்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காட்டி பல வழிகாட்டுதல்களை கொடுத்து இஸ்லாமிய குடும்பங்களை உருவாக்கக்கூடிய அடிப்படை கொள்கைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் நம்மிடத்தில் பேசுகின்ற போது இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அளவற்ற அருளாளனின் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய குணநலன்களை பற்றி சொல்கின்ற போது, எங்களுடைய மனைவியிடத்திலும் எங்களுடைய குழந்தைகளிடத்திலும் எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்து என்று, ஒரு குடும்பம் என்பது நெருக்கமாக, பாசமாக, அன்பாக, அரவணைப்பாக இருக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. திருமறை குர்ஆன் கூறுகின்றது, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்
நரக நெருப்பு என்பது மனிதர்களாலும் கற்களாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது என்ற ஒரு எச்சரிக்கையை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஒரு இனிய குடும்பம் என்பது மறுமையிலே சென்று வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் மார்க்க கல்வி என்பது அவசியம். அந்த மார்க்க அறிவுரைகள் நம்முடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கப்படுகின்றது. இதில் பங்கு கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மதர்சாவில் பயிலக்கூடிய மாணவ செல்வங்களும் அந்த மாணவ செல்வங்களின் பெற்றோர்களாக பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் வந்து கலந்து கொண்டு மார்க்கம் சம்பந்தமான பல நிகழ்வுகளில் பல போட்டிகளில் பங்கு பெற இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நாம் பயன்பெற வேண்டும். நம்முடைய உறவுகளுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி குறித்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். மார்க்கத்தை அறிந்து நாளை மறுமையிலே வெற்றியடையக்கூடிய அந்த ஒரு இனிய குடும்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற இந்த நோக்கத்தில் உள்ள இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியை நாம் 10 சுற்றுகளாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு சுற்றும் சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக மக்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சுற்றையும் நாம் வடிவமைத்திருக்கிறோம். அதில் முதல் சுற்று ஒன்றை சொல் பரிசை வெல். கேள்விகள் கேட்கப்பட்டு அதன் மூலமாக பதில்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு சுற்று. இதற்கு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 50 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. இரண்டாவதாக விடுபட்டதை கண்டுபிடி. கோடிட்ட இடத்தை நிரப்புக என்ற நாம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது மாதிரி குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள்ல விடுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடிக்கக்கூடியது விடுபட்டதை கண்டுபிடி. மூன்றாவது சுற்று பதிலும் எழுத்தும். திருமறை குர்ஆனுடைய அத்தியாயங்களுடைய பெயர்கள் பதில்களாக கேட்கப்படும். அதற்கு 50 புள்ளிகளும் அந்த பதில்களை குறிப்பிட்ட வினாடிகளுக்குள் அடுக்கினால் அதற்கு 50 மதிப்பெண்களும் வழங்கப்படும். அடுத்ததாக நான்காவது எனக்கு நானே என்பது நான்காவது சுற்று. அதில் ஒரு வீல் வந்து சுற்றிவிட்டு அதில் 3 கேள்விகள் அதில் இடம்பெறுகிறது. 100 மதிப்பெண்கள் உள்ள அந்த கேள்விகளுக்கு இலகுவாக இருக்கக்கூடிய கேள்விகளும் வரும், அதைவிட கொஞ்சம் கஷ்டமாக உள்ள கேள்விகளும் வரும், சிரமமாக உள்ள கேள்விகளும் வரும். அதை வந்து எனக்கு நானே தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லி அது இலகுவானதா கடினமானதா என்பதை அவர்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கிறோம். அடுத்தது 5வது சுற்று நானா நீயா. ஒரு போட்டி அடிப்படையில் எல்லாருக்குமே பஸர் செட் பண்ணி வச்சிருக்கோம். யாருக்கு பதில் தெரிகிறதோ அவர்கள் முந்திக் கொண்டு அதற்கு பதில் சொல்லலாம். 100 மதிப்பெண்கள் உள்ள கேள்விகளுக்கு யார் முதல்ல பஸர் அடிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதுக்கு அடுத்தபடியாக 6வது சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு ஒரு சுற்று. கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள் அதில் இடம்பெறும். கஷ்டமான கேள்விகளாக இருந்தாலும் நாங்கள் பதிலளிப்பதற்காக தயாராக வந்திருக்கிறோம் என்று சொல்லி மாணவர்களும் மாணவர்களுடைய பொறுப்பாளர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். 7வது சுற்று கண்டுபிடி. 20 அந்த கேள்விகளில் அவங்க ஒன்றை தேர்ந்தெடுத்து அதற்குரிய விடைகள் இங்கே இருக்கக்கூடிய பந்துகள்ல ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த பதிலை அவர்கள் கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய ஒரு சுற்று. அதில் முதலில் வரக்கூடியவருக்கு 100 மதிப்பெண்கள், 2வது வரக்கூடியவர் 80, 3வது வரக்கூடியவர்களுக்கு 70, 4வது வரக்கூடியவர்களுக்கு 60 மதிப்பெண்கள் அதில் வழங்கப்படுகிறது. இதில் 8வது சுற்று செய்கையும் பதிலும். திருமறை குர்ஆனுடைய அத்தியாயங்கள் நம்ம ஒரு குடுவைக்குள் வைத்திருக்கிறோம். அந்த அத்தியாயங்களுடைய பெயரை எடுத்து அதை நடித்து காட்டி தன்னுடைய செய்கை மூலமாக அந்த அத்தியாயத்துடைய பெயரை தன்னுடைய அணியினர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சுற்றாக அதை நாம் வடிவமைத்திருக்கிறோம். 9வது சுற்று போன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டு சொல். கேட்காம சொன்னா 100 மதிப்பெண்கள். வாய்ப்பு ஒன்று தருகிறோம். யாராவது நமக்கு தெரிந்த நண்பர்களிடத்திலோ உறவினரிடத்திலோ கேட்டு சொல்லலாம். அப்படி கேட்டு சொல்கின்ற போது 50 மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம அந்த சுற்றுல ஏற்படுத்தியிருக்கிறோம். 10வது சுற்று மார்க்கத்தை சொல் மதிப்பெண் வெல் என்று சொல்லக்கூடிய ஒரு சுற்று. 300க்கும் மேற்பட்ட தலைப்புகளை நாம் உருவாக்கி ஒரு குடுவைக்குள்ளே வைத்திருக்கிறோம். அந்த குடுவைக்குள் இருக்கக்கூடிய தலைப்பை எடுத்து அது எந்த தலைப்பாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் ஒரு 2 நிமிடம் எங்களால் சொல்ல முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக அந்நூர் அல் மாயிதா அல் அஹ்ராப் அணியினர் வந்திருக்கிறார்கள். போட்டிக்குள்ளே இப்பொழுது உள்ளே செல்வோம். அந்நூர் அறிமுகப்படுத்திக்கிங்க.
எந்த ஊரு? மாவட்டம்? தூத்துக்குடி. ஓகே. அல் மாயிதா சொல்லுங்க. தொண்டி. அர் ராஹித் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம். அல் ஆராஃப். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது ஆசிப், கரூர் மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது அஸ்லம், கரூர் மாவட்டம். கரூர். ஓகே, மாஷா அல்லாஹ். போயிடுவோமா? உள்ள போயிடுவோமா? முதல் ரவுண்ட் ஒன்றை சொல் பரிசை வெல். அன்னூர் அணியினருக்கு உங்களுக்கான கேள்விகள் டிவியில பிரசுரிக்கப்படும். அதை பார்த்து அந்த கேள்விகளுக்கு பதிலளித்தீர்கள் என்று சொன்னால் 50 புள்ளிகள் பெறலாம். உங்களுக்காக 20 வினாடிகள் கொடுக்கப்படும். அந்த 20 வினாடிகளுக்குள்ள நீங்க உங்களுடைய பதிலை சொல்லணும். முதல் கேள்வி, வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஏ, உறவை துண்டித்தல். பி, உறவை பேணுதல். சி, உணவு வழங்குபவர். டி, தீமையை தடுப்பவர். உறவை பேணுதல். வாழ்நாள் அதிகமாகணும்னு சொன்னா உறவை பேணணும்ன்றீங்க, சரிதானா? பார்த்து, முதல் சுற்று முதல் கேள்வி 50 மதிப்பெண்கள். தப்பா சொன்னீங்கன்னா போயிடும். பரவாயில்லையா? ஓகேவா தம்பி? கம்ப்யூட்டர் கிளிக் பண்ண சொல்லிடுவோமா? கம்ப்யூட்டர் ஜி, உறவை பேணுதல் சரியான விடையை சொல்லி 50 மதிப்பெண்களை அன்னூர் அணியினர் பெறுகின்றனர். அதற்கான ஆதாரம் புகாரியில 5986வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலை என்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள்? கேள்வி. ஆப்ஷன் ஏ 100 தடவை, ஆப்ஷன் பி 70 தடவை, ஆப்ஷன் சி 60 தடவை, ஆப்ஷன் டி 50 தடவை. உங்களுக்கு 20 வினாடிகள் கொடுக்கப்படும். அதுக்குள்ள உங்களுக்கான பதிலை சொல்லணும். சொல்லுங்க பார்ப்போம். 100 தடவை. 70 தடவை இல்லை, 50 தடவை இல்லை, 60 தடவை இல்லை, 100 தடவை. சரிதானா? கேட்டுருமா கம்ப்யூட்டரை? தப்பா சொன்னா மார்க் போயிடும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் ஜி, 70 தடவை தவறான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. முதல் சுற்றில் உங்களுடைய மதிப்பெண்கள் நீங்கள் இழக்கிறீர்கள். இரண்டாவது கேள்விக்கான ஆதாரம் புகாரில 6307வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது கேள்வி அர் ரஹ்தானியினருக்கு. ஒரு சாவு பேரித்தம்பளத்தை தானமாக கொண்டு வந்த போது நயவஞ்சகர்களின் பரிகாசத்திற்கு ஆளான நபித்தோழர் யார்? ஏ, அபு சகமா ரலியல்லாஹு அன்ஹு. பி, அபு கைசமா ரலியல்லாஹு அன்ஹு. சி, அபு தஹதா ரலியல்லாஹு அன்ஹு. டி, அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு. 20 வினாடிகள் உங்களுக்கு வழங்கப்படும். சரியான பதிலை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆப்ஷன் டி, அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் மஷூரா பண்ணிக்கிட்டீங்களா? கலந்து ஆலோசித்து தான் சொல்லியிருக்கீங்க. சரியான்றதை பார்ப்போமா? கம்ப்யூட்டர் ஜி, அபு கைசமா ரலியல்லாஹு அன்ஹு தவறான விடையை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். அதற்கான ஆதாரம் முஸ்லிம்ல 5346வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் சுற்றில் வந்த உங்களுடைய கேள்விக்கு உள்ள மதிப்பெண்களை நீங்கள் இழக்கிறீர்கள். அடுத்து நான்காவது கேள்வி அல் ஆராஃப் அணியினருக்கு. தயாரா? கேள்வி கேட்டுருவோமா? சரி. மறுமை நாள் நெருக்கத்தில் ஒரு ஆணை எத்தனை பெண்கள் தனது வாழ்க்கை தேவைகளுக்காக பின்தொடர்ந்து செல்வார்கள்? கேள்வி. ஆப்ஷன் 4 வரும். அதில் கரெக்டான பதிலை சொன்னா 50 மார்க். ஓகேவா? ஏ 50 பெண்கள், பி 40 பெண்கள், சி 20 பெண்கள், டி 30 பெண்கள். பி 40 பெண்கள். ஆப்ஷனே பார்க்காம சொன்ன மாதிரி தெரியுது. நல்லா படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? நிறைய படிச்சிருக்கீங்களா? சரி, கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? 40 பெண்கள் சொல்லியிருக்கீங்க. கரெக்டு தானா? தந்தையா கேட்டுக்கிட்டீங்களா? மசூரா பண்ணிக்கிட்டீங்களா? சரி. கம்ப்யூட்டர் ஜி, 40 பெண்கள் சரியா படிச்சிருக்கீங்க. நல்ல மனப்பாடத்தோடு இருந்திருக்கீங்க. ஓகேவா? 50 மதிப்பெண்கள் பெறக்கூடிய இந்த கேள்விக்கான ஆதாரம் முஸ்லிம்ல 1838வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல் ரவுண்ட் முடிச்சிருக்கிறோம். 2 அணியினர் 50 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க.
2 அணியினர் மதிப்பெண்கள் பெறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்தடுத்த ரவுண்ட்ல நம்ம மதிப்பெண்கள் பெறணும் இன்ஷா அல்லாஹ். போமா, அடுத்த ரவுண்டு போயிடுவோமா? அடுத்து 2வது சுற்று விடுபட்டதை நிரப்புக. அல் ஆக்ராஃப் அணியினருக்கு வருது. போயிடுவோமா? 2வது சுற்று மூசாவை அவரது இறைவன் டேஷ் எனும் தூய பள்ளத்தாக்கில் அவரை அழைத்ததை நினைவு கூறுவீராக. 30 வினாடிகள் உங்களுக்கு நேரம் தரப்படும். அதுக்குள்ள அந்த கோடிட்ட இடத்தை நீங்கள் நிரப்பணும். ஓகேவா? டைம் ஸ்டார்ட். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேரம் முடிவடைந்து விட்டது. சரி, கம்ப்யூட்டர் ஜியை கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, மூசாவை அவரது இறைவன் துவா எனும் தூய பள்ளத்தாக்கில் அவரை அழைத்ததை நினைவு கூறுவீராக. படிச்சது மறந்து போயிட்டீங்க. சரி, நல்லா படிக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி ராஹத் அணியினருக்கு. நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். அவ்வாறு ஓதினால் டேஷ் காலை நேரம் வரும் வரை ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான். உங்களுக்கான 30 வினாடிகள் தரப்படும். அதுக்குள்ள 2 பேரும் அந்த கோடிட்ட இடத்தை நிரப்பணும். நேரம் கடந்துகிட்டே இருக்கு. 12. சொல்லுங்க. சுபுகு நேரம் வரை. என்ன கேள்வி என்னன்றதை படிச்சிட்டீங்களா? நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். அவ்வாறு ஓதினால் டேஸ் காலை நேரம் வரும் வரை ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான். கம்ப்யூட்டர் ஜி, உங்களோடு வானவர் பாதுகாவலர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார். தவறான பதிலை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய மதிப்பெண்களை இழக்கிறீங்க. அடுத்த கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு. போயிடுவோமா? சொல்லுங்க. தமது இறைவனுக்கு முன் நிற்க வேண்டும் என்று அஞ்சி டேஷ் விட்டும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவருக்கு சொர்க்கமே தங்குமிடமாகும். கோடிட்ட இடத்தை நிரப்பி 75 புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அல் மாயிதா அணியினருக்கு இப்போ வழங்கப்பட்டிருக்கு. நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. 21, 20 செகண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. தமது இறைவனுக்கு முன் நிற்க வேண்டும் என்று அஞ்சி டேஷை விட்டும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவருக்கு சொர்க்கமே தங்குமிடம். சொர்க்கம். நேரம் முடிவடைந்து விட்டது. அநியாயம் செய்வதை விட்டும். அதுதான் பதில் நீங்க நினைக்கிறீங்க. கம்ப்யூட்டர் ஜியை கேட்போமா? கம்ப்யூட்டர் ஜி, சுய விருப்பத்தை விட்டும் தவறான பதில் சொல்லி 75 மதிப்பெண்களை நீங்க இழக்கிறீங்க. அடுத்த கேள்வி அன்னூர் அணியினருக்கு. அல் பஹரா அத்தியாயத்தின் இறுதி டேஷ் இரவு நேரத்தில் ஓதுகிறவருக்கு மனிதன் மற்றும் ஜின் இனத்தாரின் தீங்குகளில் இருந்து பாதுகாக்க போதுமானதாக அவை ஆகிவிடும். என்ன வரணும் அந்த டேஷ்ல? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. யோசிச்சு 2 பேரும் ஒரு சரியான விடையை சொன்னால் உங்களுக்கு 75 மதிப்பெண்கள் காத்திருக்கிறது. இறுதி 2 வசனங்கள். இறுதி 2 வசனங்கள். எப்படி 2 பேரும் கலந்து பேசி சொன்னீங்களா? நீங்களே தனியா சொன்னீங்களா? 2 பேரும் கலந்து சொல்லியிருக்கீங்க. என்ன விடை என்பதை பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, இறுதி 2 வசனங்கள் என்று சொல்லி 75 புள்ளிகளை அன்னூர் அணியினர் பெறுகின்றார்கள். 2வது சுற்றுல அன்னூர் அணியினர் 75 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். மீண்டு 3 அணியினர் புள்ளிகளை இழந்திருக்கிறாங்க. அடுத்தடுத்த சுற்றுகளில் என்ன பண்ணணும்? புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யணும். ஓகேவா? 3வது ரவுண்ட் போயிடுவோமா?
சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிகள் தொடங்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகல் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம். இதில் மூன்றாவது சுற்று பதிலும் எழுத்தும். முதல் கேள்வி அன்னூர் அணியினருக்கு. தொழுகையில் இறைவனுக்கு செய்யும் வணக்கங்களில் இதுவும் ஒன்று. அத்தியாயத்துடைய பெயர் வருகிறது. 4 அத்தியாயங்கள்ல எது என்றதை நீங்க தான் சொல்லணும். ஏ ஜுமா, பி அல் பஹரா, சி தாரியா, டி சஜிதா. உங்களுக்கு நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 30 வினாடிகளுக்குள்ள தொழுகையில் இறைவனுக்கு செய்யும் வணக்கங்களில் இதுவும் ஒன்று. சஜிதா. சஜிதா என்ற ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார். கம்ப்யூட்டர் ஜி. சரியான விடையை சொல்லி 50 புள்ளிகளை நீங்க பெற்றிருக்கிறீங்க. இப்ப உங்களை எழுத்துக்களை அடுக்கக்கூடிய அடுத்த ரவுண்ட். சஜிதா என்ற இந்த அத்தியாயத்துடைய பெயர் அங்க சிதறி கிடக்கிறது. 2 பேரும் சென்று உங்களுடைய கூட்டு முயற்சியின் அடிப்படையில் குறிப்பிட்ட 45 செகண்டுக்குள்ள அதை என்ன பண்ணணும், நீங்க அங்க எடுத்து அடுக்கணும். பாப்போமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். டைம் 45 செகண்ட்ல சஜிதான்ற பேரை 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறதுக்கான ஒரு கடுமையான ஒரு முயற்சியில இருக்கிறாங்க. நேரம் கடந்துகிட்டே இருக்கு. சஜிதான்ற அந்த பேரை எடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். சஜிதா என்ற அந்த பெயரை 45 வினாடிகளுக்குள்ள அடுக்கி 50 மீண்டும் ஒரு 50 என்று 100 புள்ளிகளை அன்னூர் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். பதிலும் எழுத்தும். அடுத்ததாக அல் மாயிதா அணியினர். போயிருவோமா? தயாரா இருக்கீங்களா? அத்தியாயங்களுடைய பெயர்கள் வரும், பதில கரெக்டா சொல்லணும். ஓகேங்களா? போயிருவோம். மரணித்தவருக்காக ஓத வேண்டும் என மக்களின் வளமையில் உள்ள பித்அத் யாசீன், ஹாக்கா, அல் முல்க், அல் முஜாதலா. ஆப்ஷன் ஏ யாசின். யாசினை சூஸ் பண்ணியிருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி சரியான விடையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. 50 புள்ளிகள் பெறுகிறீர்கள். அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து நீங்க அடுக்குனீங்கன்னா இன்னும் ஒரு 50 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கூட்டு முயற்சியை நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். முன்பக்கம் என்னன்னு பார்க்கணும். குறிப்பிட்ட ஓகே வந்துருங்க. சரியான விடையையும் சொல்லி அந்த எழுத்துக்களையும் தேர்ந்தெடுத்து அல் மாயிதா அணியினர் 100 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். பதிலும் எழுத்தும் மூன்றாவது சுற்றில் அடுத்ததாக அல் ஆராஃப் அணியினருக்கு. தயாரா இருக்கீங்களா? போயிருவோமா? ஒரே ஒரு எழுத்தின் பெயர் கொண்ட அத்தியாயம். ஏ தாஹா, பி அல் காஃப், சி சாத், டி அல் மாரிஜ். ஒரே ஒரு பெயர்ல ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்துடைய பெயர் அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தாஹா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கொஸ்டின் படிச்சிட்டீங்களா? ஒரே ஒரு எழுத்துடைய பெயர் கொண்ட அத்தியாயம் எது? கேள்வி அதுதான். படிச்சிட்டீங்க. ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கணும் பெயர்லயே. ஆனா இங்க நீங்க சொன்ன தாகால 2 எழுத்து வருது. சரி, பதில பார்த்துருவோமா? தமிழ்ல சாத் அப்படின்னு வர்றதுனால நீங்க அரபியுடைய சுவாதை விட்டுட்டீங்க. சரி, இப்போ உங்களுக்கு விடை சொல்லப்பட்டுருச்சு. 50 புள்ளிகள் உங்களுக்கு போனாலும் அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து
அந்த அத்தியாயத்துடைய பேரை கரெக்டாக எடுத்துட்டு வந்து 45 வினாடிக்குள்ள வைத்தால் உங்களுக்கு ஒரு 50 மதிப்பெண் கிடைக்கும். முயற்சி செய்யலாமா? வாங்க, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நேரம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிறது. 45 செகண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். சாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை தேடிக்கொண்டு அங்கே தந்தையும் மகனும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வைப்பாங்களான்றதை நம்ம பார்ப்போம். இன்னும் 22 வினாடிகள் இருக்கிறதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சின்ன பெயர்ன்றதுனால சீக்கிரம் வந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். சரி, மூன்றாவது சுற்று பதிலும் எழுத்தும். அல்-ஆராஃப் அணியினருக்கு ஹூத் ஹூத் பறவை எந்த நாட்டு அரசியை பார்த்துவிட்டு தாமதமாக வந்தது? சஃபா, அஸ்ஸுமர், சாத், அல் மாரிஜ். ஆப்ஷன் ஏ சபா. ஓகேவா? சபா. ஓகேவா? கம்ப்யூட்டர் ஜி சரியான விடையை சொல்லி 50 புள்ளிகள் பெற்றிருக்கிறீங்க. இன்னொரு 50 புள்ளிகள் உங்களுக்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. போமா? தயாரா? ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நேரம் வேகமாக போகுது. சா பா எடுக்கிறாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. கிடச்சிருச்சு, கிடச்சிருச்சு. ஓகே ஓகே, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சபா நாட்டு அரசியை அந்த பேரில் உள்ள அந்த அத்தியாயத்துடைய பேர் எடுத்திருக்கிறாங்க. 100 மதிப்பெண்களை நீங்கள் முழுமையாக பெறுறீங்க. விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் சிறிய இடைவேளைகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கும். சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் மீண்டும் ஆரம்பமாகிறது. எனக்கு நானே என்ற 4வது சுற்றில் முதல்ல அன்னூர் அணியினர் வராங்க. வாங்க, உங்களுக்கான கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். அது ஈஸியாக இருக்குமா, ஒரு மீடியம் லெவலில் இருக்குமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்றது பார்ப்போம். தேர்ந்தெடுங்க பார்ப்போம். நிற்க கூட மாட்டேங்குது. என்ன வந்திருக்கு? மீடியம் 100. ஓகே, வாங்க. கம்ப்யூட்டர் ஜி நடுத்தரமா, அதில் ஏதாவது ஈஸியாக இருந்தால் கேட்குறீங்களான்னு அன்னூர் அணியினர் எதிர்பார்க்குறாங்க. பாருங்களேன். கைபர் போரின் கொடி யாரிடம் கொடுக்கப்பட்டது? ஏ அலிர் அலி அல்லாஹான், பி உமர் அலி அல்லாஹான், சி ஜாஃபர் அலி அல்லாஹான், டி முஹாதர் அலி அல்லாஹான். ஆப்ஷன் ஏ. நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே சொல்லிட்டீங்களே, அப்படியா? முடிச்சுக்குவோமாப்போ. தப்பாக இருந்தால் மார்க் போயிடும் பார்த்துங்க. 100 மார்க்கு. கம்ப்யூட்டர் ஜி அலீர் அலி அல்லாஹும் சரியான விடை. 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆதாரம் புகாரி 4210வது ஹதீஸ். அடுத்து எனக்கு நானே. அடுத்து அல் மாயிதா அணியினருக்கு. வாங்க பார்ப்போம் என்ன மாதிரி கேள்வியை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு. ஹார்டா, ஈஸியா, மீடியமா வருமா? என்ன வரும்? எதில் நிற்குது? 2 கிடியில் நிற்குது. மறுபடியும் சுற்றிடுவோமா? சரி, சுற்றுங்க பார்ப்போம். என்ன எதிர்பார்க்குறீங்க? ஈஸியாக வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக சொல்லணும்னு எதிர்பார்க்கலாமே. சரி, உங்கள் மீடியமாக வந்துருக்கு. ஓகேவா? சரி, வாங்க கம்ப்யூட்டர் ஜி என்ன கேள்வி சொல்கிறார் பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஜி மீடியமாக வந்திருக்கு. அவங்க ஆனால் ஈஸியாக எதிர்பார்க்குறாங்க. சொர்க்கத்தின் அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படலாம் என்று யாரை நபிகளார் கூறினார்கள்? ஏ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் ஏ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான விடையை சொல்லி 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. அடுத்து இது மாதிரி நிறைய புள்ளிகளை நீங்க வாங்கணும். ஓகேவா? சரி, அடுத்து அல்-ஆராஃப்
தயாரா? வாங்க, உங்களுக்கான கேள்வியை தேர்ந்தெடுங்க பார்ப்போம். வாங்க, என்ன மாதிரி கேள்வி வேணும் உங்களுக்கு? ஈஸி தான் வேணும், கஷ்டம் வேண்டாம், மீடியம் வேண்டாம். ஓகே, பார்ப்போம் என்ன வருதுன்னு. ரொம்ப ஈஸியாகவும் சுத்துறீங்களே. ஈஸியாக வந்திருக்குப்பா. சரி, ஈஸியான கேள்வி வேணும்னு எதிர்பார்த்தாரு, ஈஸியாகவே வந்திருக்கு. அல்லாஹ்விடம் மனிதர்களின் அமல்கள் எடுத்து காட்டப்படும் நாட்கள் எது? ரொம்ப ஈஸியாக கேட்டீங்க, ஈஸியாக வந்திருக்கு. ஏ திங்கள் வியாழன், பி திங்கள் புதன், சி செவ்வாய் வியாழன், டி வியாழன் வெள்ளி. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஆப்ஷன் ஏ. ஈஸியாக கேட்டீங்க, வந்து டைமே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ள பதில் அடிச்சிட்டாப்ல. பார்த்துருவோமா, சரியானு பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, திங்கள் வியாழன் சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீங்க. ஆதாரம் முஸ்லீம்ல 5014வது செய்தி. ஓகே, மாஷா அல்லாஹ். அடுத்தடுத்து தொடர்ச்சியா விடாம என்ன பண்ணணும்? புள்ளிகளை பிடிக்கணும். அடுத்து அர்ராஹ்தானியினர் வாங்க தம்பி, வாங்க. உங்களுக்கு எப்படி வேணும் சொல்லுங்க? ஈஸியா வேணுமா, கஷ்டமா வேணுமா, மீடியமா வேணுமா? ஈஸி தான், எல்லாரும் ஈஸியா தான் விரும்புறோம். சரி, பார்ப்போம். மீடியம். கம்ப்யூட்டர் ஜி, மீடியம் வந்திருக்கு. தம்பி ஈஸியை விரும்புகிறாரு, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு பதில் சொல்லவும் தயாராக இருக்காரு. ஹிந்த் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருடைய மனைவி? ஏ முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, பி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, சி சயீது ரலியல்லாஹு அன்ஹு, டி அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. மீடியமாக கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு கேள்வியை வழங்கியிருக்கிறாங்க. ஹிந்த் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருடைய மனைவி? ஆப்ஷன் டி அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி இருக்கிறீங்க. கேட்டுருவோமா சரியான பதில் எதுன்னு? ஓகே, கம்ப்யூட்டர் ஜி, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சரியான விடையை சொல்லி 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரி 2460வது செய்தி. இந்த சுற்றிலே 4 அணியினரும் முழு மதிப்பெண்கள் 100ஐ பெற்றிருக்கிறார்கள். பட்டேல் கிராபிக்ஸ் 30 வருடங்களுக்கு மேலாக குர்ஆன், துவா கிதாபுகள், பள்ளி கல்லூரி புத்தகங்களில் அனுபவம் மிகுந்த குறைந்த விலையில் சிறப்பாக செய்து கொடுக்கும் நிறுவனம். அண்ணா சாலை, சென்னை 6. மொபைல் நம்பர் 9710935721. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் செனையா கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பின் மஹ்மூத் கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புருணை மண்டல சகோதரர்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதனையும் உருவாக்கி இருக்கிறார். இந்த மனிதன் குணத்திலும் சரி, செல்வத்திலும் சரி, மற்றவர்களை விட கூடுதல் குறைவுள்ளவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். மிக சிறந்த பண்பாளர்களாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள், மிக கோபக்காரர்களாக சிலர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களாக சிலர்கள் இருக்கிறார்கள், சிலர் நடுத்தர வர்க்கத்தினர்களாக, சிலர்கள் ஏழைகளாக, சிலர் கஷ்டப்படக்கூடியவர்களாக, சிரமப்படக்கூடியவர்களாக, இப்படி பல விதத்தில் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஒரே விதமாக இருப்பதில்லை. இதன் காரணத்தினால் அவர்களுக்கிடையில் சண்டைகள், பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள் இவைகள் எல்லாம் வருவதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மிக உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, மறுமை நாளில் சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு அழகான ஒரு அறிவுரையும் சொல்கிறார். திருக்குறானில் குறிப்பிடுகிறார், வலா தன்சவுல் ஃபضل பைனக்கும், உங்களுக்கிடையே தாராளமாக நடந்து கொள்வதை நீங்கள் மறந்து கொள்ள வேண்டாம். பெருந்தன்மையாக நீங்கள் நடந்து கொள்வதை, தயால குணமாக நீங்கள் நடந்து கொள்வதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பல இடங்களில் நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம், சில இடங்களில் மன்னிக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம், சில நேரங்களில் உதவி செய்ய வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம். அந்த நேரத்திலாம் பெருந்தன்மையோடு தயால குணத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவுரையை நீங்க மறந்துடாதீங்க.
அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய ஒன்றாக அல்லாஹ் சொல்லுகிறார். பெருந்தன்மையுடன் தயால குணத்துடன் நாம் நடந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மை இறைவனின் பேரொருள், அவனுடைய மன்னிப்பு, மறுமையில் சொர்க்கம். இந்த மிகப்பெரிய நன்மையை அல்லாஹ் தஆலா பெருந்தன்மையுடன் நடப்பவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய பல இடங்களில் பெருந்தன்மையாக நடக்க வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரங்களில் எவர்கள் எல்லாம் பெருந்தன்மையாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வ இதஸ்தரா வ இதத்கலா. வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் வழக்காடும் பொழுதும் பெருந்தன்மையுடன் நடப்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறார். அந்த மனசு வேறு சில நூல்களில், இது புகாரியில் இடம்பெறுகிறது, திருமதி நசை போன்ற வேறு நூல்களில் அல்லாஹ் அவர்கள் மன்னிக்கிறார். சில அறிவிப்புகளில் அல்லாஹ் சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைய செய்கிறார். எப்போ? வாங்கும் போதும் சரி, கொடுக்கும் போதும் சரி, வழக்காடும் பொழுது பெருந்தன்மையுடன் நடப்போம். எங்கே ஒரு பொருளை நீங்கள் வாங்க செல்கிறீர்கள், அங்க போய் ரொம்ப கராராக நீங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வயதான பாட்டி ஒரு பொருளை விற்கிறார் என்று சொன்னால் அங்க போய் கொண்டு பேரம் பேசிக் கொண்டு இருக்க வேண்டியது. ₹1 2 கூட தான் இருந்தோம். போயிட்டு இந்த வயதான காலத்திலேயும் உழைக்கிறாரே என்று சொல்லி ஒரு ₹5 கூட போனாலும் பரவாயில்லை என்று பெருந்தன்மையாக கொடுத்துட்டு போங்க. ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்குகின்ற நேரத்திலேயும் அங்கேயும் ₹1 2 கூட குறைய வருமானால் அப்பொழுதும் பெருந்தன்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஹக்கை, உங்களுடைய உரிமையை கேட்பதற்காக வழக்காடுகிறீர்கள், வாதம் எடுத்து வைக்கிறீர்கள், அங்கேயும் பெருந்தன்மையாக நடக்கும். ஒரு சொத்து பிரச்சனை நடக்கிறது, அந்த சொத்து பிரச்சனையில் உங்களுடைய உரிமையை நீங்கள் கேட்கிறீர்கள், அது கொஞ்சம் குறையுது, ரொம்ப கராரா நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுக் கொடுங்க. சொத்து பிரச்சனையில் யார் எல்லாருமே உங்க ரத்த உறவுகளாகத்தான் இருக்க போகிறார்கள். கணவன் மனைவியை தவிர மற்ற அத்தனை உறவுகளும் சொத்துக்கு பங்கில் வரக்கூடிய எல்லாருமே ரத்த உறவுகள் தான். தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே சொத்திலே உரிமை உள்ளவர்கள். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் யாருக்கு போக போகும்? அண்ணனுக்கு போக போகிறது, அல்லது தம்பிக்கு போகிறது, அக்காவுக்கு போகிறது, அல்லது தங்கைக்கு போக போகிறது. இதுல போய் ரொம்ப கராராக இங்க 2 சண்டைகள் நடக்கின்ற பொழுது யாராவது விட்டு கொடுக்கணும். அதில் நாம் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டோம். ஆனால் உங்களுடைய உரிமையை கோருகின்ற விஷயத்துல அல்லது வேறு வியாபார விஷயத்தில், பங்காளிகளாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு இடத்திலே போய் வழக்கை நாம் தொடுக்கின்ற பொழுது, உரிமையை நாம் கேட்கின்ற பொழுது விட்டுக் கொடுக்க சொன்னால் விட்டுக் கொடுங்க. இதெல்லாம் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் பெற்றுத்தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக வலியுறுத்துகிறார். அது மாதிரி கடன் கொடுக்கிறோம், கஷ்டப்படுபவனுக்கு, சிரமப்படுபவன், அப்ப அந்த சிரமப்படக்கூடியவனுக்கு சரியா ரொம்ப கராரா பேசி 1 வருஷத்துல தரணும், 6 மாசத்துல தரணும் நம்ம பேசிடுறோம். நம்ம பேசின அடிப்படையில் தான் பணத்தை போய் கேட்க போறோம். 6 மாதம் ஆயிட்டது, 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, கேட்க போறோம். அவன் கஷ்டப்படுகிறான், சிரமப்படுகிறான் என்றா அங்க உங்க கோபத்தை காட்டாதீங்க. அல்லாஹ் சொல்கிறோம், இன்கானது உஸ்ரத்தின் நலிரத்துன் இலா மைஸரா. ஒரு கஷ்டப்படக்கூடியவனை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவனுக்கு வசதி வர்ற வரையிலையும் நீங்கள் காலத்தை கொடுங்கள். அந்த சத்தக்கும் கைருள்ளக்கும், அதை தர்மமாக நீங்கள் விட்டுக் கொடுத்தீர்களே ஆனால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது. கஷ்டப்படவனும் உனக்கு தெரியுது, அவன் கொடுப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு என்று தெரிகிறது, ரொம்ப கராரா இருக்காது. பார்க்கிற மாதத்தின் அவனுடைய கஷ்டங்கள், சிரமங்கள், அவனுடைய பிள்ளைகள், குடும்பங்கள், அவனுடைய வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது. தெரிந்தும் போய் நீங்கள் என்ன செய்ய கொடுக்க, உங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டா கொஞ்சம் காலத்தையாவது அவகாசம் கொடுங்க. நீங்கள் சிறந்தவராக நல்லவர்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீர்களா அது தர்மமாக விட்டுக் கொடுங்க, ரொம்ப கஷ்டப்படாது போ அப்படின்னு. இது திருக்குறான் நமக்கு சொல்லும் அறிவுரை. சஹீஹுல் புகாரியில் ஒரு செய்தி இடம்பெறுது. நபிகளார் அவர்கள் இந்த பெருந்தன்மைக்கு கஷ்டப்படக்கூடியவன், சிரமப்படக்கூடியவனுக்கு அழகான ஒரு முன்மாதிரியை முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நமக்கு குறிப்பிடுகிறார். முந்தைய காலத்தில் ஒரு வியாபாரி நாஸ் மக்களுக்கு கடன் கொடுத்து வந்தார். அல்லாஹ் நிறைய பரக்கத் தந்தான், பொருளாதாரம் தான், வியாபாரம் செய்யறாரு, பணம் வந்தா சரி, கஷ்டப்படுவனுக்கு போய் வசூலையும் பண்ண போவார். அப்ப வசூல் பண்ண போகும்போது வேலைக்காரரும் அவரும் செல்கின்ற பொழுது ஒரு சில மோசிரம் ரொம்ப சிரமப்படுபவர்களை பார்த்தால்
தன்னுடைய வேலைக்காரர் என்று சொல்வாராம், தஜாவசு அன், அவருடைய அந்த கடனை தள்ளுபடி பண்ணிடு. அல்லாஹு அல்லாஹால நம்முடைய பாவங்களை தள்ளுபடி செய்யக்கூடும். எதுக்காகவே அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிச்சுக்குவான் அப்படின்னு சொன்னா, அதற்காகவே அல்லாஹால அவருடைய பாவத்தை மன்னித்தான் என்று நபிகள் அவர் குறிப்பிடுறார். ஒரு கஷ்டப்படுபவனை பார்க்கிறோம், ஒரு பொருளை கொண்டு வரோம், நம்ம கேட்ட பணத்தை கொடுக்கும் பொழுது 10 ரூபாய் 20 ரூபாய் 5 ரூபாய் 5 ரூபாய் காயின்ஸ், 1 ரூபாய் 2 ரூபாய் காயின்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும், ரொம்ப சிரமத்தில் இருக்கான், அப்படின்னு உடைச்சிருக்கான். அங்கே இங்கே ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்து ரொம்ப சிரமப்பட்டு கொடுக்குறார். சரியான நேரத்துல கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறார். ஆனா அவனால முடியாம ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 5 ரூபா கம்மியா போச்சு, 50 ரூபா கம்மியாச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னாண்டா ரொம்ப கராராக, சரி நாளைக்கு கொண்டு விட்டு விடு, அவருடைய கடனை தள்ளுபடி பண்ணி உன் கண் முன்னால் தெரிகிறது கஷ்டப்படுகிறான், சிரமப்படுகிறான். அப்படிப்பட்டவனுக்கு நீ தள்ளுபடி பண்ணினால் மறுமை நாள்ல அல்லாஹ் சந்தித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் விசாரிக்கின்ற பொழுது இதை கவனித்து நம்ம பாவங்களை மன்னிக்கிறோம். இந்த ஏழை எளியவனாக கஷ்டப்படுபவனாக இருப்பவனுக்கு நீ எப்படி மன்னிப்பு நீ கொடுத்தாயோ அது மாதிரி நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். அப்படி கொடுத்த அந்த வியாபாரிக்கு அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்திருக்கார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் ரொம்ப கராராக இருக்கிறாங்க. அவர்கள் அந்த பணம் இருக்கிறதே எவ்வளவு ஒரு டீச்சர் கூட இருக்காரு, அவன் கொடுத்த பணம், ஆனா அவங்களுக்கு 1 மாத செலவாக இருக்கலாம். இந்த பணத்தை வைத்துக் கொண்டு நம்ம கோடி ரூபாய் பெரிய கோடீஸ்வரனாக போறதில்லை. அதை போவதின் காரணத்தினால் பரம ஏழையாகவும் போவதில்லை. சரி, கஷ்டப்படுவதற்கு உதவுவதற்கு சிரமப்படும் விட்டோம்னா அவன் இனிமேல் கொஞ்சம் மன நிம்மதியோடு அவனுடைய வாழ்க்கையை தொடர அது உதவியாக இருந்தது. இதையெல்லாம் நீங்கள் கவனத்துல வச்சு அந்த நேரங்கள்லாம் பெருந்தன்மையோடு தயாளகுணத்தோடு நீங்கள் அவர்களுடைய கடன்களை விட்டு தள்ளுபடி பண்ணுங்கள். சஹி முஸ்லிம்களிடம் ஒரு செய்தி, இதே மாதிரி சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடியவர்களுடைய கடன்களை பற்றி ஒரு நபித்தோழர் சொன்ன அழகான ஒரு பொன்மொழி. உபாகத்தை ஒரு சாமி துறையிலான அவர்களுடைய மகன் வலீத், அவருடைய மகன் உபாதா, இந்த 2 பேருமே சொல்லுகிறார்கள், நத்ருமுல் இல்ம மின் ஹாதல் ஹய்ய் மினல் அன்சார் கபுல் அன் யஹ்லிகு. இந்த அன்சாரி தோழர்கள் நபி தோழர்கள் இறப்பதற்கு முன்பாக அவங்கள்ட்ட போய் மார்க்க கல்வியை நபிகளாரின் பொன்மொழியை நம்ம கேட்டு வந்துடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் 2 புறப்பட்டு போறாங்க. அன்சாரிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நபிகளார் சொன்ன அறிவுரைகள் என்ன என்பதை நம்ம கேட்டு அதன்படி செயல்படு கொண்டு போகும்போது அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் சந்திக்கிறார். சந்தித்த போது ஒரு சம்பவம் நடந்ததை நமக்கு சொல்கிறார். அபுல் யஸர் ரலியல்லாஹு அவர்கள் தான் கொடுத்த அந்த கடனை கேட்பதற்காக வேண்டி ஒரு வீட்டுக்கு போகிறார். வீட்டுல போய் கேட்டால் அவர் இல்லை என்று சொல்லி விடுகிறார். சந்தேகம் அடைந்த அவர் அவருடைய பிள்ளையை அழைத்து, உங்க அப்பா எங்க? அவர் சொல்லுகிறார், அந்த மகன் உண்மையை, சின்ன பையன் உண்மையை சொல்லிடுறான். உங்களுடைய சத்தத்தை கேட்டவுடனே என்னுடைய தாயினுடைய கட்டிலை கீழே போய் உள்ள ஒழிஞ்சுக்கிட்டாரு. ஆஹா, வந்தாச்சே, கடன்காரன் கடன் கொடுக்கணுமே, என்ன சொல்ல போறான் எதை சொல்லட்டும், பயந்து போய் உள்ள போய் கட்டிலை கீழே போய் ஒழிஞ்சு விட்டுட்டாரு அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாரு. உடனே அபுல் யஸர் ரலியல்லாஹு ஒரு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க, நீ எங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்தது. உடனே வெளியே வந்துட்டார். வெளியே வந்தவொடனே ஏன் இப்படி நடந்த? அவர் சொல்லுகிறார், குன்து வல்லாஹி முஃசிரா, நான் ரொம்ப சிரமத்தில் உள்ளவனாக நான் இருக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கறேன்னு ஆசைப்படுறேன், வந்து அவங்கள்ட்ட எதையும் சொல்லி விடுவேனோ, பொய் பேசி விடுவேனோ, ஆனா எனக்கு கொடுக்கிற வசதி இல்லாத அளவுக்கு சிரமத்தில் இருக்கிறேன், நான் பொய் சொல்லுவேன் பயந்துதான் நான் உள்ளே போய் நான் ஒளிந்து கொண்டேன், வேற எந்த நோக்கமும் இல்லை. அப்ப அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் மீது ஆணையாக நீ கஷ்டத்தில் தான் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். அவர் அல்லாஹ் மீது ஆணையாக நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன். 3 தடவை திரும்ப அல்லாஹுவை முன்னிறுத்தி கேட்கிறார். அவர் நான் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு சொல்லி அந்த கடன் இந்த வாசகத்தை அவர் வாங்கினதை அழிச்சிருந்தார். அழித்து விட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு சொன்னார், நீ தர வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு வசதி இருந்தால் நீ கொடு, அப்படி இல்லைன்னா அந்த உனக்கு இது ஹலாலாகும் அனுமதியாகும். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நான் கேட்டிருக்கேன்.
யாராவது ஒருவர் கஷ்டப்படக்கூடியவனுக்கு அவகாசம் அளித்தாலோ அல்லது அவருடைய கடனை தள்ளுபடி பண்ணினாலோ அல்லாஹ் தஆலா தன்னுடைய நிழலை மறுமையில் தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி எனக்கு நினைவில் இருக்கிறது. அதனால நீ கஷ்டப்படுகிற நான் தள்ளுபடி பண்ணி விடுகிறேன் என்று அந்த நபித்தோழர் சொன்னார். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திப்போர் அம்மார், தல்ஹா, ஜெயித், கேன்பாரா கிளை, ஆஸ்திரேலியா. நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் இடுப்பு கட்டி அஜ்வாத் குடும்பத்தினர், அதிராம்பட்டினம். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒழிக்கச் செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் கத்தர் மண்டல ஹிலால் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ரஹீம் குடும்ப குழந்தைகள், விருகாவூர். பொதுக்கூட்டம் மற்றும் மாநாடுகளுக்கு லைட்டிங், சவுண்ட் உட்பட அனைத்து ஏற்பாடுகளுக்கும் செந்தில் சவுண்ட் சர்வீஸ், பூந்தமல்லி, சென்னை. நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முந்தசா கிளை கொள்கை சகோதரர்கள், கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முஹைதர் கிளை, கத்தர் மண்டலம். இது மாதிரி எத்தனை பேர்களை நீங்கள் போய் சந்திக்கிறீங்க. உண்மையை ஏமாத்தவன் சிலதான் இருக்கிறான், பிரார்த்தனம் பண்றவன் இருக்கிறான். உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வாங்கின பணனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அதற்காக முயற்சி செய்யக்கூடியவன், கஷ்டப்படக்கூடியவன் நிறைய பேர் இருக்கிறார். உண்மையாக உழைக்கக்கூடியவன் நிறைய பேர்கள் இருக்கிறார். அவர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி கஷ்டங்கள், சிரமங்கள் அவர்கள் இருப்பதை உங்களுக்கு தெரிகின்ற பொழுது மனம் இறங்குங்கள். அந்த கஷ்டப்படுபவரிடத்தில் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறார், அதை போவது பெரிய இதை வராது. அல்லாஹ் இதை விடவும் பன்மடங்கு அல்லாஹ் கொடுப்பான். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, சிரமப்பட்டாலும் அப்படிப்பட்டவனுக்காக உதவி செய்யக்கூடிய உள்ளம் நமக்கு இருக்குமானால் அல்லாஹ் தஆலா நமக்கு அல்லாஹ் நிறைய தருவான். அல்லாஹ்வின் தூதரவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், உன்ஃபிக் இப்ன ஆதம், ஆதமுடைய மகனை நீ செலவழி. ஆதமுடைய மகனை நீ செலவழித்தால் நான் உனக்கு செலவழிக்கிறேன். அல்லாஹ் அவனுக்கு தரும். நம்ம யார் யாருக்கு ஏழைகளுக்காக வாரி கொடுக்கிறோமோ அது குறைந்து விடாது. எந்த தர்மமும் உங்கள் செல்வத்தை குறைத்து விடாது. வேறு வழியில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். வேறு செலவை அல்லாஹ் தஆலா குறைக்கலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய், பல லட்சங்கள் அதுக்கு செலவழிக்கலாம். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அது இல்லாமல் ஆகிறது. அதெல்லாம் நமக்கு தெரிவதில்லை. அப்படி போச்சுன்னா பல லட்சங்கள் உங்களுக்கு போயிருக்கும். நீங்கள் செய்த ஒரு 1000, 2000 ரூபாய்கள் பல லட்சம் ரூபாய்க்கு ஒரு லாபத்தை பெற்று தந்து விடலாம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி தர்மங்கள், கஷ்டப்படுபவர்கள் இடத்துல போய் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்வதற்கெல்லாம் நிறைய ஆர்வம் போட்டு இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் ஒரு சச்சரவு ஏற்படுகிறது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அப்துல்லா இப்னு அபி ஹத்ரத் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சர்ச்சை. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் போய் அப்துல்லா இப்னு அபி ஹத்ரத் கிட்ட கடனை கேட்கிறாங்க, திருப்பி கொடுங்க. அதுல ரெண்டு பேருக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தையில சத்தம் கூடுது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு ரெண்டு பேரும் இந்த கடன் பிரச்சனையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது காதுக்கு தெரியும். அங்க என்ன பார்க்கறாங்க. பார்த்த உடனே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு கையால இஷாரா பண்ணாங்க, சைக்கிளை செய்யறாங்க, ஆசார மீதிய அப்படி. அது விலகிக் கொள்கிறார்கள். பாதியை விட்டு கொடுத்து விடு, பாதியை நீ வாங்கிக்கோ. ரொம்ப கரடமுறை நடக்காத, பெருந்தன்மையாக நீ நடந்து கொள், முழுசா கேட்காம அவர்தான் கஷ்டப்படுகிறான்னு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கிளையின் மூலமாக பாதின்னு காட்டுறாங்க. அப்ப உடனே அவர் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அஹத நிஸ்வமா அலை தரக்க நிஸ்பர். அப்துல்லா இப்னு அபி ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடன்ல பாதியை நான் தள்ளுபடி பண்ணிவிட்டு பாதியை தான் நான் எடுத்துக்கொண்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பரிந்துரையை அங்கே செய்கிறான்னு பாருங்க. சிரமப்படுகிறான், கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் கொடுக்க முடியாததுனாலதான் அவரால் அவ்வளவு கொடுக்க முடியல என்று சொல்லும் போது எவ்வளவு முடிந்ததோ அந்த அளவுக்கு வாங்கிக்கும். ஒரு பாதி அளவு தருகிறாங்க, அதை எடுத்துக்கொண்டு நீ பிறந்தன்மையுடன் நீ நடந்து கொள் என்ற கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகளார் அறிவுரை சொன்னார். அது மாதிரி நிறைய பேர்களுக்கு உங்களுக்கும் தேவை இருக்கிறது என்று சொன்னால் முழுவதுமாக உங்களால் தள்ளுபடி செய்ய முடியல, முழுவதுமாக உங்களால் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா ஒரு பாதியாவது 30%, 50% ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவை வாங்கிட்டு குறிப்பிட்ட அளவிலேயாவது ஒரு பெருந்தன்மையுடன் அவருடைய கஷ்டத்துக்கு உதவுபவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய நபித்தோழர்களுக்கு அறிவுரையாக அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. நபித்தோழர்களும் அது மாதிரி
கஷ்டப்படுபவர்களுக்காக பெருந்தன்மையுடன் நடந்திருக்கிறார். அதே மாதிரி கடன்காரன் நம்மள்கிட்ட கடன் வாங்க வருகின்ற பொழுது கடன் திருப்பி கொடுக்க வேண்டியவர்களும் பெருந்தன்மையாக நடக்க நபிகளார் வழிகாட்டி இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு மனிதரிடத்தில் ஒரு ஒட்டகத்தை கடனாக வாங்கியிருந்தார். அதை கொடுக்க மறந்து விட்டார்களோ அல்லது நினைவில்லையோ தெரியவில்லை. பின்னால் அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ரொம்ப கரடு முரடாக கேட்கிறார். வார்த்தைகள் கடுமையாக இருக்கிறது. நபித்தோழர்கள் அடிக்க போகும் அளவுக்கு அவர் கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம். இன்னலி சாஹிபில் ஹக்கி மகால், இது மாதிரி கொடுத்த அந்த உரிமை உள்ளவருக்கு சில வார்த்தைகளை சொல்வதற்கு அனுமதி உண்டு. நம்ம கரெக்டா கொடுத்திருந்தா ஏன் அவர் திட்டுறாரு, நம்ம சரியாக நடந்தால் ஏன் அவருக்கு கோபம் வருகிறது, அது நம்ம மேல குற்றம் இருக்கிறதுனால அவர் மாதிரி சில வார்த்தைகளை சொல்ல ரசூலுல்லாஹ்வையே திட்டுறாரு, கோபமான வார்த்தைகள் பேசுகிறார். நபிகளாருடைய தோழர்களுக்கு கோபம் வருகின்ற அளவுக்கு வார்த்தைகளை பேசுகிறார். அப்போ அல்லாஹ்வின் தூதர் நியாயத்துடன் அங்கே பேசுகிறார்கள். நமக்கா இருந்தா அடுத்தவன் நம்மகிட்ட இப்படி நடந்தா நம்ம கோபப்படத்தானே செய்வோம், நம்ம ஆத்திரப்படத்தானே செய்வோம். நம்ம கொடுக்காத காரணத்தினால் அவர் கோபப்படுகிறார், ஒன்று சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவருக்குரிய அந்த ஒரு ஒட்டகம் இருக்கான்னு பார்க்க கொடுங்க. பலம் யஜிது லஹு இல்லா சின்னன் ஃபௌகஹா, பார்க்கறாங்க. அவர் கொடுத்த ஒட்டகத்தை விட வயது கூடிய ஒட்டகம் தான் அங்கே கிடைக்கிறது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை கொடுத்துருங்க. நீங்க ஒரு ஒட்டகத்தை ஒரு 10 கிலோ உள்ள ஒரு ஆடு நீங்க கடனா வாங்கி ஒரு 12 கிலோ உள்ள ஆடு என்று சொன்னால், இப்போ நீங்க கணக்கு போட்டு பாருங்க, 700 ரூபா 800 ரூபா ஆட்டு கறினா 2 கிலோ கூடுச்சுன்னா அதே 1500 ரூபா கூட. அவர்கிட்ட வாங்கினது 10 கிலோ உள்ள ஆடு தானே, திருப்பி கொடுக்கும்போது 12 கிலோவா 15 கிலோவா? இப்போ ஒட்டகத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் வாங்கிய ஒட்டகத்தை, நபிகளார் வாங்கிய ஒட்டகத்தை விட கூட ரேட்டு கூட. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு கொடுங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அடுத்து சொன்னார், இன்னமின் ஹியாரிக்கும் அஹ்ஸனுக்கும் கதா, உங்களிலே சிறந்தவர்கள் திருப்பி கொடுக்கின்ற பொழுது சிறந்த முறையில் கொடுப்பவர்கள் தான் உங்களிலே நல்லவர்கள் என்று நபிகளார். வாங்குறதை விட கொஞ்சம் கூட கொடுக்கறதா தப்பு இல்லை. வட்டி வகையிலையும் இது அடங்காது. வட்டி என்பது குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குமானால் கொடுப்பது, நாட்கள் சென்றால் கூட கூட கொடுப்பது, அது கட்டாயப்படுத்தி வாங்குவது. இது கொடுப்பவர் அதே அளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ள வேண்டும், கூடுதலாக கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளலாம், குற்றம் எதுவும் இல்லை. கடன் கொடுத்தவர் தான் என்ன செய்யக்கூடாது, குறிப்பிட்ட அளவுல இவ்வளவு கொடுத்திருக்க இவ்வளவு கூடுதலா தான் கேட்கக்கூடாது. திருப்பி கொடுக்கக்கூடியவர் இருக்கிறாரே, அவர் சிறந்த முறையில் கொடுக்கலாம். உங்களோட பணம் வாங்கிட்ட போது ஒரு ஸ்வீட் பாக்கெட்டை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளை உங்களுக்கு அன்பளிப்பாக தரலாம். நான் கஷ்டப்படுற நேரத்துல சிரமப்படுற நேரத்துல எனக்கு உதவி செய்து மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அவராக விரும்பி கொடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்க அங்கேயும் பெருந்தன்மையை காட்ட சொல்லியிருக்கிறார். கேட்ட எவ்வளவோ அவ்வளவுதான் கரெக்டா நான் கொடுப்பேன்னு இருக்காத, பெருந்தன்மையா நீ நடந்து கொடுத்துக்க, அது ஒன்றும் தப்பில்லை. அப்படி பெருந்தன்மையாக நடப்பதை நபிகளார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதே மாதிரி நம்ம வீடுகளுக்கு மத்தியில் நம்ம வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள், பக்கத்து வீட்டுக்கும் அவங்க கட்டடம் கட்டுறவங்களுக்கு நிறைய இடையூறுகள் பிரச்சனைகள் வருது. அதுல குறிப்பாக ஆணி அறைகிறது, கதவு வைக்கிறது, ஜன்னல் வைக்கிறது, இதுல எல்லாம் 2 பேருக்கு மத்தியில சண்டை. பொது சுவராக இருக்குமானால் இங்க ஆணி அறைஞ்சா அங்க பிரச்சனை, அங்க ஆணி அறைஞ்சா இங்க பிரச்சனை, இப்படி எல்லாம் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். நபிகளாருடைய காலத்திலையும் அப்படி இருந்துச்சு. அப்பவும் ரசூலுல்லாஹ் பெருந்தன்மையாக இருக்குது. லா யம்னவு ஜாரு ஜாரஹு ஐயஸ ஹஷபஹு ஃபீ ஜிதாரி. புகாரியில் இடம்பெறும் செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரனும் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் தன்னுடைய சிவத்தில் பலகையை அறிவதை தடுக்க வேண்டாம். அவனுக்கு தேவை இருக்குன்னு நினைக்கிறாட்டா, என்னுடைய சிவத்துல பொது சிவத்துல நீ எப்படி வைக்கலாம், கையை வைக்கலாம், நடக்காத, பெருந்தன்மையா நடக்குங்க. உனக்கும் ஒரு தேவை ஏற்படலாம், அவனுக்கும் ஒரு தேவை ஏற்படலாம். இப்போ இதெல்லாம் என்ன செய்யணும், இப்போ 2 பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சட்டம் இப்படிதான் இருக்குது, ரொம்ப பேசாத, அதை விட்டு கொடுப்பதுக்கு எவ்வளவு உன்னால் முடியுமோ அந்த அளவுக்கு நீ விட்டுக் கொடு, பெருந்தன்மையாக நீ நடந்து கொள். இப்படி பெருந்தன்மையாக நடப்பதான் மறுமையில் உனக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்று தருவதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அழகாக நமக்கு சொல்லி தந்தார். அதே மாதிரி நம்ம வீடுகளில் அல்லாஹ் நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை தந்திருப்பான். நல்ல அழகான பில்டிங் கட்டியிருப்போம், பக்கத்தில் ஏழைகள் இருப்பாங்க, கஷ்டப்படுபவர்கள் இருப்பாங்க.
அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த மக்களையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை இந்த அளவுக்கு நபிகளார் சொன்னாங்கன்னு பாருங்க. சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, யாவாதர் இதா தவத்த மரக்கத்தன் ஃபாக்ஸிர் மாஆஹ. நீ குழம்பு வைத்தாய் என்று சொன்னா கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்க. தாகம் ஜீரான உன் பக்கத்து வீட்டுக்காரனை அதன் மூலமா கவனித்துக்க. பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்கறதுக்கான நல்லது நம்ம சாப்பிட்டு அதுல தண்ணியை ஊற்றி போய் கொடுக்க சொல்லுங்க. நீ 2 பேருக்கு சமைக்கிற அப்படின்னா பக்கத்து வீட்டுல ஒரு 2 பேர் இருந்தா 4 பேருக்குள்ள அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா சமைத்து அதையும் பக்கத்து வீட்டுக்கு அந்த மாதிரி பெருந்தன்மையும் நட. அவங்க உன்கிட்ட கேட்கணும், கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்கன்னு நீ நினைக்காத. பெருநாள் தினத்தும் வருகிறது, கஷ்டப்படுகிறாங்க சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவங்களால சமைக்க முடியல அப்படின்னா நீ சமைக்க அவங்களுக்கு கொடு. உங்க வீட்டில் பிரியாணி போடும்போது அந்த 2 பேருக்கும் சேர்த்து நீங்க பக்கத்து வீட்டுக்கு நீங்க கொடுங்க. அந்த மாதிரி பெருந்தன்மையாக நடங்கள் என்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைக்கும் பொழுது கூட குழம்பு நீ வைக்கின்ற நேரத்திலும் கூட அடுத்தவர்களை நினைத்து பார்க்கும் ஒரு நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். அந்த மாதிரி சில இடங்கள்ல சிலர்கள் குத்தி குறை உள்ளவர்களாக இருப்பாங்க, ரொம்ப கோபக்காரனாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உங்களை கோபத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால் நீ பெரிய கோபப்படாத, மன்னித்து விடு, அது பெருந்தன்மையாக இருந்து கொள். திருக்குறான் சொல்ல குதில் அஃபுவர் வஅமுர் பில் உருஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். மன்னிப்பை எடுத்துக்கங்க, நல்லதை ஏவுங்க. முட்டாள்கள் சிலர் இருப்பாங்க, அவங்கள பெருசுபடுத்தாதீங்க, புறக்கணிச்சு. இந்த வசனம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு அழகான ஒரு அறிவுரையாக சொல்கிறது. சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வருகிறார் ஒரு மனிதர், ஹர்ர் இப்னு கைஸ் வஇனா அப்படிங்கிற 2 பேர். அவர் என்ன செய்கிறார்னா தன்னுடைய நெருங்கிய உறவினரின் மூலமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சந்திப்பதற்கு நேரம் வாங்கி கொண்டு உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைந்தவுடன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார், இப்னுல் கத்தாப் லம் தூதீனல் ஜஸல வலம் தஹக்கும் பைனனா பில் அகல் அப்படின்னு கோபத்தை ஊட்டும் விதமான வார்த்தைகளை அங்கே சொல்கிறார். கத்தாபின் மகனே, ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறோம், பிரதமரை சந்திக்கிறோம்னா பிரதமர் அவர்களேன்னு சொல்லலாம், என்ன முதலமைச்சர் அவர்களே என்று சொல்லலாம். போய் நேரா முதல்வர் ஸ்டாலினே என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? நபிகளாருடைய காலத்திற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் அவருடைய ஆட்சி காலத்தில் ஜனாதிபதியாக இருப்பவர்களை அழைக்கும் இடம் யா அமீரல் மூமினீன் அப்படின்னு சொல்லும் பழக்கம் இருந்தது. மூமின்களின் தலைவரே அப்படின்னா அழைப்பாங்க. இவர் அழைக்கின்ற பொழுது இப்னு கத்தாபின் மகன் என்று ஒரு விதமாக பேச துவங்குகிறார். லம் தூதீனல் ஜஸல வலம் தஹ்கும் பைனனா பில் அத்ல். நீர் எங்களுக்கு நல்ல வசதி வாக்கியம் தரவில்லை, நீதமாகவும் நடக்கவில்லை, இது கோபத்தை மாதிரி எந்த ஆதாரமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீங்க இந்த பிரச்சனையில அநியாயமா தீர்ப்பு வழங்குனீங்க, இந்த பிரச்சனையில எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு ஏதாவது ஆதாரத்தை சொல்லியார். ஒன்று ஆதாரம் இல்லை. ஆனா அவ்வளவு சரியாக நடந்த ஒரு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது வரலாறு பெரிய நீண்ட வரலாறு. அவர்களை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் குற்றம் சுமத்தியவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது. அப்பதான் அங்க அரசவையில் இருந்த அந்த இளைஞர் அவருடைய சொந்தக்காரர் சொல்லுகிறார், அமீருல் மூமினீன் அவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதருக்கு இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். குதில் அஃபுவ வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். மன்னிப்பை எடுத்துக்கிறீங்க, நல்லதை ஏவுங்க, முட்டாளை புறக்கணிங்கன்னு அல்லாஹ் தன் தூதருக்கு சொல்லுகிறார். அல்லாஹ் தன் தூதருக்கு இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறாங்க. அப்படியே அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முன்னால் அப்படியே அடங்கி போனார். வாயை திறக்கல, ஒண்ணுமே சொல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இந்த மாதிரி கோவப்படக்கூடிய, ஆத்திரப்படக்கூடிய, விவரம் தெரியாதவன், பேச தெரியாதவன், இப்படி எல்லாம் நாகரிகம் தெரியாதவன் எல்லாம் ஆள் இருக்கின்ற போல அதில் கோவப்படாது, பெருந்தன்மையா விட்டுருங்க, மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மன்னித்து அவருடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்கள். அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். அந்த மாதிரி ஒரு சிலர்கள் இருப்பாங்க, அவருடைய விவரம் தெரியாமல் அவருடைய பேச்சு அப்படிதான் இருக்கும் பொழுது அதுல கொடுத்து கோபத்தை காட்டி சண்டையை போட்டுக்கொண்டு நீங்கள் இருக்காதீர்கள். பெருந்தன்மையாக அவருடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்கள், மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று திருக்குரான் நமக்கு சொல்லுகிறது. இது மாதிரி
ஏராளமான சம்பவங்கள், திருமறை குர்ஆனுடைய அறிவுரைகள் நம்ம பெருந்தன்மையாக நடப்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. நம்முடைய வாழ்நாளில் கஷ்டப்படுபவர்களும் சிரமப்படுபவர்கள், அல்ல குணத்திலே வேறு விதமாக இருக்கக்கூடியவர்கள், இந்த இடங்களிலெல்லாம் நாம் பெருந்தன்மையாக நடக்கும் வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அதை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை பெறலாம், அவருடைய மன்னிப்பை பெறலாம், மறுமை நாளில் சொர்க்கத்தை நிச்சயமாக நாம் பெறலாம். எல்லாம் அல்லாஹு தாலா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ள எல்லாம் அல்லாஹு தாலா புரிவானாக. வாஹ்